காணியில விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. அது விடுவிக்கப்படணும்ன்றதுல இப்ப நானும் கயேந்திரமார் போனவங்களும் மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலா இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ரணில் வரைகளை எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார். மைத்திரி வரைக்கும் மைத்திரி. என்னோட 10 வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டணும். இது மக்களை சுத்தமாக மாத்திர வேலை. இவங்களுக்கு எங்க கை கழுவுற வேண்டிய தெரியாது. ஏன் டாக்டர் தேசிக்கா போட்டிருக்கு, தேசிக்கா பிழிஞ்சிட்டு குடிக்கணுமா? இல்லை, அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க. அரசியல் பாலியல் என்ன சொல்றது, ஒரு விபச்சாரம். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ச்சனா காரணம் என கூறப்படுகிறது. ஸ்ரீதரன் எழும்பி ஓடுறார். ஏன் எழும்பி ஓடுறார்? கோப்பாயில் ராணுவ முகாம்கள் நிறைய இருப்பதாகவும் அது விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நிறுவனமான காணிகள் முற்றுமுறையாக விடுவிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஏதாவது சாத்தியக்கூறு? பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெளிவா டிஎஸ்கிட்ட சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அந்த ஸ்லைடே பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கணும். ஏனென்றால் அதில் கேள்வி கேட்பேன்ற பயம் ஒன்று இருக்கு. அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதில் அதை போட்டவன். டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு எம்பி ஹோல்ட் பண்ணி சொல்லிக்க விடுவிக்கடாத காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்ல என்று சொல்லிக்க டிஎஸ்ஆல போடலாது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு மேலே 6 ஏக்கர்ன்றது 16 பெருக்குங்க, அவ்வளோ பரப்பு. சரிதானே? அப்போ அவ்வளவு பெருமதியா 96 பரப்பு பெருமதியான காணியலை, அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கல. அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி தர போறோம் என்று கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது. தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போற மட்டும் வசாவலான ரோட்டை விட்டவ அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியிற்கு போயிடலான்னு சொல்லி விடணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இதில் போடப்பட்டிருந்தது ஆனரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு. இப்போ உள்ளூராட்சி தேர்தலுக்கு ஒரு விழாமைக்கு முன்னம் எடுக்கப்படும். நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம். நாங்கள் உண்மையாக இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமாக நம்புறது நடக்கும். மைந்த செய்வார், மைத்திரி செய்வார். இவர் நானும் நம்பினார் தான், நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான். இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும். அந்த ஸ்லைடே அதில் இல்லாமல் அது விடுவிக்கப்படணும்ன்றதில் இப்போ நானும் கயேந்திரமார் போனவங்களும் மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலாக இருக்கிறோம். ஆனால் இதில் இவர்கள் மாதிரியான ஒரு 4-5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைக்கூலிகளா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைக்கூலிகளையும் விட கீழ்த்தரமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்கோண்டா முதல் எங்கள்ட வீட்டு அப்பா பெட் வேண்டி தாரட்டும், முதல் அப்பாட்ட போக்குறதுக்கு காசு இருக்கணும். அப்போ உனக்கு என்னென்ன பெட் வேணுமென்ற மூத்த பிள்ளை, உனக்கு என்னடா அப்பா வேணும், பைக்கா பால்சரா, உனக்கு என்ன வேணுமென்று எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்கறது வந்து அரசியல். அப்போ என்னென்ன 50 ரூபா தான் இருக்கு, இன்றைக்கு அம்மா 100 ரூபா சமைக்க கேட்டவா, அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு. இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை. ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பி மேரும் போய் சனத்திட்ட நாங்கள் வந்து பார்க்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்கன்னு கேட்கிறேன். கேட்டா சொல்லினா என்னோட 10 வருஷத்துக்குள்ள டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டணும். இது மக்களை சுத்தமாக ஏமாத்துற வேலை. இந்த ஏமாத்து வேலைக்குலாம் நான் வர விட்டுருப்பேன். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அர்ச்சனா காரணம் என கூறப்படுகிறது. அதே நேரம் அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி பேசியிருந்தார். நிப்பாற்றாடி இளங்குமரன் கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்டது. அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரம் இல்லையா? நான் போன்ல ஆக்களுக்கு பேசியிருக்கேன், அது என் உரிமை. போன்ல அது ஹியர்சே என்று சொல்லுவாங்க. ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுல இருந்து வெளியால வருது என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்று கதைக்கிற அளவுக்கு என்னென்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாற்றி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெட்டுறதும் கொத்துறதும் 88,000 சனத்தை கொண்ட மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு. அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபி. மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைகளை எதிர்பார்த்தோம், ரணில் செய்வார். மைத்திரி வரைக்கும் மைத்திரி, இப்போ என்பிபி வரைக்கும் நானும் அதுக்கு போட்டால் தான் போடுங்கன்னு சொன்னால்தான் இது ஒரு என்ன சொல்றது. அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்கிறேன் கிரேட்டர் ஜெஃப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா, இவ்வளவு பொத்த கோஸ்ட் இருக்கா, இவர் பக்கத்துல இருந்து கத்துறா, இவர் பட்டியல் அடிவானவர். அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய படிப்பறிவு, அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற. கோபம் வந்து பேசுறன்றது வேற. அவ்வளவு பேர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு
மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசியுள்ளார்கள். தொழிலை கேவலப்படுத்துறது வேற. இப்ப நாங்கள் எங்களுடைய விரல்ட வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம். எனக்கு இந்த மோதிரம் தான் போடணும்னா இந்த மோதிரம் தான் போடுவோம். நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இயலாது. தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்வோம். அது சாதாரணம். இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது. அதுதான் என்னுடைய கதை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப பணம் எவ்வளவு இருக்கு, இந்த 30 வருஷத்துக்கு நீ 15-10 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க, கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காசாவது எவ்வளவு விளங்க தெரியுமான்னு கேட்டதான் கேள்வி. கேள்வி இல்லைன்னா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கணும். புத்திசாலி அவ்வளவு அப்படித்தான் செய்வான். இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம்னா எழுப்பி போகணும். அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற எழுப்பி கத்துறாரு, இன்னொருத்தர் அடையன்றார், இவர் அடிரா அப்படிறான்றார். அது என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்த ஹோம்ராஸ். அதுக்கு நான் ஒன்றும் செய்கிறேன். பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல தேர்தலில் பங்கு கொண்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலாம். இளநியா இருக்கலாம், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவா இருக்கலாம், இன்றைக்கு கோப்பாயா இருக்கலாம், அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வாங்க. அவதானிக்க முடியும். அப்ப தேர்தல் திணைக்களம் முறையீடு என்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய குற்றஞ்சாட்டப்பட்ட தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில தான் தேர்தல் திணைக்களம் ஒரு சுயாதீனம் என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும் அது சுயாதீனமா இயங்க போறது. இப்ப நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க, தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க. தேர்தல் திணைக்களத்தின் வரம்புகள் அவ்வளவுதான். பாரதூரமான குற்றங்கள் என்று பார்க்கலாம், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்கணும். இதுக்குள்ள பாரம்பரிய இவன் ஒரு கட்சி சார்பா இந்த 3 எம்பி நான் உட்பட இப்ப எனக்கு இங்க இப்ப தேர்தல் இல்லை. நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூரல் தான். ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி, என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வரவேண்டாம் போட்டு நானே வந்து சொல்லிடுமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன், உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர போறேன் கோப்பையில நான் வந்து சொல்லிடுமா ராசா. அதே ஒரு முக்குத்தனமான வாக்குறுதி தான். ரணில் என்ன செய்தவர் 5000 ரூபாய் ஆசை கூட்டினவர். அப்ப இவ குளாரினவர். இப்ப இவ என்ன சொல்லணும்டா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது, நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட காய்ச்சி நான் அந்த கைத்தொழில் போயிட்ட வருது. இது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை. இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன். இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங். இதுக்கு வரா விட்டுருப்பேன். வரா விட்டுருந்தா அந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும். அதான் பிரச்சனை. மக்களுடைய கதைக்கணும் கணக்கு சொல்லணும் மக்கள் அதுல நான் கதைக்காம விட்டுருந்தா மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதைச்சிருக்கலாம் தானே. அதுக்கான தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கணும் இல்லையா. மற்றபடி இவங்க அரசியலை குழப்பறதுக்கு அரசியலே இல்லை ராசா. இவங்க அரசியல் கட்சியில இவங்க ஒரு ஆக்ரோஷமான வெட்டுக்கொத்து கட்சி உண்டு. இவங்களுக்கு அரசியலே இல்லை. திடீர்னு வந்து அரசியல் 150 பேரையும் பாராளுமன்றத்தில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு எங்க கை கழுவுற வேண்டிய தெரியாது. போலுக்குள்ள கை கழுவுறது என்றதா என்னிட்ட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபியில கேட்கிறார். அவர் தான் எங்கென்றால் மதுரைக்கு ட்ரக்கில் அரசாங்கத்தின் ஜீப்ல புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிக்காய் போட்டிருக்கு, தேசிக்காய் பிழிஞ்சிட்டு குடிக்கணுமா? இல்லை, அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், நீங்க யோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவர் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை. ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்யல கதைக்க தெரியணும், கிரகிக்கிற அறிவு வேணும். இப்ப இளங்குமரனுக்கு கிரகிக்கிற அறிவுன்றது ஆக்சிடென்டோட போயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு அம்மாண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும். அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேடுறது எங்க ஆனா எங்க அம்மா நான் மாவனாக்கண்டு தேடுறாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எங்கட தலைவிதியை தீர்மானிக்கிற ஆளப்பு அது உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிற 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்ல இந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்ப்ரிஹென்ஷன் 5 இருக்குதானே ஒரு கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க. இப்ப நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட விளங்கிட்டு அவங்களுக்கு அன்றைய பாருங்க ஸ்ரீதரன் எழும்பி ஓடுறார். ஏன் எழும்பி ஓடுறார்? ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி காய்க்காமட்டே என்னோட ஸ்ரீதரன் ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் தானே காப்பாத்தீர்கள் என்று ஏன் எழும்பி போனவர்? அவர் தான் ராசா இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்கணும். எங்க வந்த ஆசை எங்க போனார்? அவர் தான் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பி. நான் கேட்கிறேன், அவர் சொல்றார் நீர் இப்படி ஆக்களை கேட்கலான்னு. இது வந்து ஒரு சில்லறதனமான அரசியல். என்பிபியும் ஐடெக்கும் வந்து எங்களுக்கு செய்கிற ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம். நாங்கள் காலங்காலமா நம்பி ஏமாந்து கொண்டிருக்கோம். அதான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம்.